நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்முடைய கும்ப ராசியில் இந்த கோச்சார கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் என்ற 4 கிரகங்களும், அதேபோல் காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதி என்று கருதக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்ச நிலையில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த 4 கிரக சேர்க்கை லைஃப்பில் மாற்றத்தை உண்டு பண்ணிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசி ஒவ்வொரு பாவகமாக செயல்படும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 கிரக சேர்க்கை ஒரு முறை ஏற்பட்டு தான் நம்மளுடைய உலக ரீதியாக உலகம் முழுவதுமே அல்லாளப்பட வேண்டிய சூழ்நிலை. ஏன் ஐயோ என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழுவோமா மாட்டோமா, வெளியே வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையை கொடுத்தது யார்? இந்த கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா ஆளுமை சக்தியை கொடுத்து அனைவருடைய பவரையும் பிடுங்கினது யாருன்னா இந்த 5 கிரகங்கள் தான். ஸோ இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுமா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா அப்படிங்கிறத நம்ம இந்த 4 கிரக சேர்க்கை மற்றும் சுக்கிரன் உச்ச நிலையிலிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு ராசியில் சுக்கிர பகவான் கோச்சார ரீதியாக, ராசியில் சனி பகவான் கோச்சார ரீதியாக, இது நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே, சுக்கிரன் சனி சேர்ந்தால் யோகம் சொன்னீங்களே, ஆமாம் யோகம்தான். ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 பாவ கிரகங்கள் 4ஆம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்திருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு 4க்குரியவன், உங்களுடைய ராசிக்கு 7க்குரியவன், உங்களுடைய ராசிக்கு 2க்குரியவன், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், இவங்க எல்லாருமே ராகுவோடு சேர்ந்து சூரியன் முதற்கிட்டு என்ன பண்ணுறாங்க, 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த அமர்வு உங்கள் லைஃப்பில் என்ன டேர்னிங் கொடுக்கும்னா, யாரெல்லாம் மீனராசிக்காரங்க இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகணும், இந்த வீடை விட்டு வேறு வீடு மாறணும், இந்த ஊரை விட்டு வேறு ஊர் போகணும், இந்த நாடை விட்டு வேறு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுடைய ஆசைகள் இருக்கிற இடத்த விட்டு வேறு நல்ல இடத்துல போய் உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளையும் உங்களுடைய மனசில் உள்ள ஒரு அழுத்தங்களையும் விலக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. ஸோ அதே போல் சந்தோஷம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு சந்தோஷம் என்பது உங்களுடைய உள் மனதிலே இருக்குங்கிறத உங்கள் மூலமாகவே உங்களை உணர வைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா மீன ராசி என்றாலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ராசி. அப்படிப்பட்ட தன்மை தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேனே, ஒரு ஹோட்டல் சாப்பிட போகிறீங்க அல்லது உங்கள் வீட்டுக்கு யாராவது சாப்பிட வராங்கன்னா, உங்களுக்கு சாப்பிட்ட பிறகு தான் மற்றவங்க சாப்பிடணும், நீங்கள் சாப்பிட்ட பிறகு தான் மற்றவங்க சாப்பிடணும்னு நினைக்கவே மாட்டீங்க. அவங்க நல்லா சாப்பிட்டோம், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வைங்க, அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன்னு சொல்லி உங்களை நம்பி வந்தவங்களுக்கு இருக்கிறதை தானம் செய்துவிட்டு, இருக்கிறதுல பழைய கஞ்சினாலும் நான் சாப்பிட்டுக்கிருவேன், பழைய சோறுனாலும் நான் சாப்பிட்டுக்குருவேன், மிளகாய் வத்தலை வச்சு சாப்பிட்டுக்கிருவேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில் தான் நீங்கள் இயல்பாகவே உங்கள் புத்தியை கடன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு இயக்கத்தை இயக்குவீங்க அப்படிங்கிறது உங்களுடைய இயல்பான தன்மை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இரக்க குணத்துடன் இருக்கிறத கொடுத்துட்டு தானம் செய்து தானும் முடிஞ்சளவு அதில் சந்தோஷம் அடையக்கூடிய நம்முடைய மீனராசிவர்களுக்கு இந்த காலகட்டம் வெற்றி கிடைக்க போகுது. உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணம் தான் இந்த தருணம். அப்போ நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், இவ்வளோ நன்மை இருக்குது, இவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது, நாங்களே எங்களை உணர போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயங்கள் சந்தோஷம். என்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, பொதுவாகவே நீங்கள் வண்டி வாகனங்களை போகும்போது, கார் ஓட்டுறீங்களோ, பைக் ஓட்டுறீங்களோ, சைக்கிள் ஓட்டுறீங்களோ, ஸோ நடைபாதையாக அதாவது நடைபாதையில் நடந்தே செல்கிறீங்களோ, ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக எச்சரிக்கையாக கொஞ்சம் செல்லணும். அதே போல் உங்களுடைய இல்லற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரகசியங்களை வெளிப்படையாக யார்ட்டையும் சொல்லக்கூடாது.
அது மீன ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, மீன ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் பாதுகாத்தா இந்த கிரக சேர்க்கையானது உங்களுடைய உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ பாதிப்பான விஷயத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள ஐயப்பன் வழிபாடு நீங்கள் கரெக்டாக புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபாடு செய்யுங்க. சங்கடங்களை நீக்கி, கஷ்டங்களை நீக்கி மீன ராசிக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு.